சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்றத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது காசு போட்டு வைக்கிற ஒரு ஜார் மாதிரி. இப்போ இதுல நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச காசை அந்த ஜார்க்குள்ள போடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவர் அறிவாளியா இருக்காரு, அவரை நீங்க ஃபண்ட் மேனேஜரா வச்சுக்கிறீங்க. இப்ப அந்த ஃபண்ட் மேனேஜர், அதாவது உங்க அறிவாளியான ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜாருக்குள்ள இருக்க காசை எல்லாம் எடுத்து டிஃபரெண்டான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அதுவும் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல. ஏன்னா உங்களுக்கு சரியான ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் இல்ல. அதனால உங்க ஃப்ரெண்டை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட், அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாரு, அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையும் அந்த ஜார்க்குள்ளேயே போடுறாரு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. சோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். உங்க எல்லாரோட மணியும் ஒரு ஜார்க்குள்ள இருக்கு. அந்த ஜாரை உங்க ஃப்ரெண்ட் மேனேஜ் பண்றாரு. அதை அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கிற ப்ராஃபிட்டை மறுபடியும் அந்த ஜார்க்குள்ளேயே போடுறாரு. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நீங்களும் மத்த இன்வெஸ்டர்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கீழே உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க போடுறீங்க. அதை அந்த கம்பெனில உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் டாப் கம்பெனிஸ்ல பிரிச்சு போட்டுருவாரு. இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.